சத்தியமா சொல்றேங்க, நிஜமாலுமே இந்த 3 எபிசோட் இருக்கு இல்லையா, பெஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். சும்மா செதுக்கி இருக்காங்க 3 எபிசோடையுமே, சான்ஸே இல்லைங்க. நான் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணேன். ரொம்பவே எனக்கு என்ன சொல்றது, கூஸ் பம்ப்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ்னா வந்துட்டு சந்தோஷத்துன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு பெயின் இருக்கு இல்லையா, நம்ம இழந்ததோட இழப்புல இருந்து ஒரு நம்பிக்கை வந்துட்டு நமக்குள்ள வரும். ஸோ அந்த நம்பிக்கையினால வரக்கூடிய அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த 3 எபிசோட் எனக்கு கொடுத்தது. உண்மையாலுமே அந்த மிகப்பெரிய இழப்பு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ எந்த அளவுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு லே அவுட்டை நீங்க, அதாவது இந்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் லே அவுட்டை நம்ம ரியல் லைஃபோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ அதுதான் நம்ம உலகத்துல எல்லாமே நடக்குது. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அப்ராட்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார் வார்ஸ்ல காட்டப்பட்ட அந்த ஒரு பாலிடிக்ஸை ரியல் லைஃபோட வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அதை தான் வந்து இன்டைரக்டா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே சமயம் அதில் இருக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்படி நம்ம அன்ரே கணிதர் சூர்யானெல்லாம் வந்துட்டு போடுறோம்ல, லைக் தட் தான் லிட்டரலி அவங்க அப்ராட்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டார் வார்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஈஸியா ரிலேட் பண்ணிக்குவாங்க. சோ அந்த கைண்ட் ஆஃப் இந்த அரசியல் எந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமாங்க, அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? சரி, ஓகே, ஆரம்பிப்போமா? சோ தேர்ட் ஆர்க் ஆஃப் ஆண்டோர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க் அப்படின்னே சொல்லுவேன். அது டைரக்டா ரோகன் கூட தாண்டி ரெபல்ஸ்ல அனிமேட்டட் சீரிஸ்ல ஒரு எபிசோட் வந்துட்டு இருக்கும். அந்த எபிசோடோட கனெக்ட் ஆகிறது எல்லாமே பக்காவா பண்ணிருப்பாங்க. சோ ஆரம்பிக்கலாம். ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ இந்த 3 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான டைட்டில் தான். யா, ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து மெசஞ்சர், ரெண்டாவது ஹூ ஆர் யூ, மூணாவது யா வெல்கம் டு ரிபல்லியன். சொல்லும் போது எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுதுங்க, சீரியஸ்லி புல்லரிக்குது. சரி விடுங்க, ஒன்லி ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் கேன் ரிலேட் அப்படின்னு சொல்லலாம். உண்மை சொன்னார் ரெபல்லியன்ஸ் அப்படின்னாலே பில்ட் ஆன் ஹோப் தான், அதாவது நம்பிக்கையினால மட்டும்தான் அந்த ரெபல்லியன்ஸ் வந்துட்டு உருவாகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த 3 எபிசோட ஒரு டேக்லைன் மாதிரி கூட சொல்லலாம். ஆக்சுவலி இது ஆரம்பிக்கிறது யாவின் 4ல தான். ஸோ யாவின் 4 பேஸை நம்ம கிட்ட காட்டுவாங்க. அந்த யாவின்ல வந்து ஒரு பகுதியாக வந்துட்டு இருப்பார் பிக்ஸ் கூட, யாரு நம்ம கேசியன். பட் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரெபல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நேரடியாக தனியாக நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலே வந்துட்டு நான் எந்த வேலையும் செய்ய போறதில்லை அவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது லூத்தனுக்காகவும் மற்றவங்களுக்காகவோ எதுவுமே செய்ய போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னோட முடிவுகளை நம்ம எடுத்தாகணும், சுய முடிவுகளை நாமளும் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார். ஓகேவா? நடுவில் இந்த சீனை வந்துட்டு கிளேயா கிட்ட சொல்லும்போது, நம்ம அதுக்காக தான் சண்டை போறோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ நம்மளோட முடிவுகளை நம்மளால எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம எம்பையருக்கு எதிராகவே நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சிருப்பாங்க. கிளேயா கிட்ட பேசும்போது அது ஃபர்தரா வரும் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு ஒரு காயமாகி இருக்கும், அது ஆறி இருக்காது. அது ஆறுறதுக்காக யார்கிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் ஹீலர்ஸ். ஸோ ஜடாய்கள் நிறைய பேர் வந்துட்டு ஜடாய்களா மட்டும் இருந்தது கிடையாது, மற்ற வேலைகள்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இன்னும் வந்திருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமா, இன்னும் வந்திருக்காது, பொறுமையா வரும். ஸோ அந்த வீடியோ எல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரூப் தான் இந்த ஜடாய் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரெபல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக காயப்பட்ட அந்த காயங்களுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு நேரடியாக ஒரு டாக்டர் கிட்டேயோ எல்லா டைமும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால சில காயங்கள், ஆறாத காயங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஹீலர்ஸ் கிட்ட போயிட்டு ஃபோர்ஸ் ஹீல் பண்ணி அந்த காயத்தை ரெடி பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம ஆண்டோர் அவங்க தொடும்போது அவங்க வேற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவாங்கங்க. அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஆண்டோரை வந்துட்டு ஒரு மெசஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ தான் மெசஞ்சர். இந்த ஒரு உணர்வை நான் வந்து இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த உணர்வு வருது, நீ மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமக்கிற, உன்னோட பயணம் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போவாங்க. பட் பிக்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, அதாவது ஆண்டோர் வந்துட்டு இதை கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பர்சனலி அந்த ஃபோர்ஸ் ஹீலர்ஸை பிடிக்கல. ஓகேவா? அதனால வந்துட்டு அவர் போயிடுவார். பட் பிக்ஸ் வந்துட்டு கேட்கணும்னு நினைப்பாங்க. அவன் அதிகமாக ஆசைப்படுறதே உங்க கூட இருக்கணும் தான் போலமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ லிட்டரலி வந்து அவனுக்கு ரெபல்ஸ், புரட்சி, எம்பையர் அதெல்லாம் இல்லை, பிக்ஸ் கூட இருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, உலகமே பிரச்சனை தான் இருக்கு, இவரே வந்துட்டு ரொம்ப வாண்டட் லிஸ்ட் இருக்காரு, பார்த்தோன்னே சுட்டுருவாங்க. பட் அதெல்லாம் அவரை பாதர் பண்ணல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் பிக்ஸ் கூட இருக்கணும், அவன் மட்டும்தான் என் உலகம் அப்படின்னு இருக்காரு. இன்னும் வந்து கவிதையா சொல்லணும் அப்படின்னா, கேலக்சியில் அவங்க வந்துட்டு சின்ன புள்ளியா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பிக்ஸ் தான் அந்த கேலக்சியேங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த வில்மன் பார்க்குறாரு இல்லையா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்க்கில் வந்துட்டு அவன் கொஞ்சம் திணறிட்டு இருப்பான். நம்ம சாகரை வந்துட்டு என்னமோ ஸ்மெல் பண்ண வச்சு அவன் ஒரு மாதிரி திணறுவான். மேபி அது ரைடோனியம் ஸ்மெல்னால தான் அவனுக்கு ஒத்துக்கல போல. பட் ரைடோனியம் ஸ்மெல் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சாகரை பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. அது ஒரு தீரியா போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு மூச்சு விட முடியாம ரோக் ஒன்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாட்டிக்கிட்டு இல்ல, ஒருவேளை ரைடோனியத்தை வந்துட்டு மாட்டிக்கிட்டு அதை மோப்பம் முடிச்சுக்கிட்டே இருக்காரோ, அந்த ஸ்மெல் பிடிச்சி போய் அப்படின்னு சில ஒரு ஃபேன் தியரி காமெடியா போயிட்டு இருந்துச்சு. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம், யாரு கண்டா. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வில்மோன் பாக் வந்துட்டு சாகலைங்க. நான் திணறது பார்த்தோன்னு செத்துருப்பாரு நினைச்சேன். பட் ஆனால் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நேரடியா
நேரடியா வந்துடுறாரு. வரும்போது லூத்தன் ரேல் வந்துட்டு உனக்கு ஒரு வேலை வச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த பிளாஸ்டர் வூண்ட் வந்துட்டு ஹீல் பண்றது அதெல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் அவரோட மிஷன் என்ன அப்படின்னா ரோனி கூஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா அவர் டிஸ்கைஸ்டா போகணும். அதுவும் எங்க அப்படின்னா பால்மோக்கு தான் போகணும். அங்க நம்ம டெட்ரா மிரோவை போட்டு தள்ளணுங்க. ஓகேவா, லிட்டரலி சொன்னா கார்மெண்ட் போய் அங்க இருக்கிற டெட்ரா மிரோவை போட்டு தள்ளணும். அதுதான் இவரோட மிஷன். அதுக்கு வந்துட்டு ஒரு மிட்ரீம் நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டா அவர் வந்துட்டு போகணும். அந்த கேரக்டரோட பேர் தான் ரோனி கூஜ். ஸோ அதை டிஸ்கைஸ்டாக யூஸ் பண்ற ஒரு கேரக்டர். பரவாயில்ல. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லூத்தனோட ஐடென்டிட்டி அப்புறம் இவரோட ஐடென்டிட்டி அதே சமயம் வந்து ரிபலோட தேவைகளுக்காக மட்டுமே போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெரிக்ஸ் அழிஞ்சதுக்கு காரணமும் அவ தான். அதனாலேயே அவளை போட்டு தள்ளணும். கிட்டத்தட்ட டாக்டர் கோஸ்ட்டை வந்துட்டு பிக்ஸ் கிட்ட டார்ச்சர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வில்மன் பாக்கு அப்பா எல்லாம் பார்க்கறது எல்லாமே அவ தான். ஸோ போட்டு தள்ளிட்டா அப்படின்னா இவங்க 3 பேத்துக்குமே ஒரு கணக்கு தீர்ந்த மாதிரி தாங்க லிட்டரலி. ஆனா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் போற மிஷன் இட்ஸ் டூ லேட் அப்படிங்கிற மாதிரி ஆகிருச்சு. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல ஏன்னா இந்த கதை நடக்கிறது 2BBYல நிறைய மாறிடுச்சு. என்னென்ன மாறிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு இம்பீரியலோட ஆட்சிக்கு உள்ளாக்கி அவங்கள இரும்பு கையால ஆட்சி செய்யறது அவங்களுக்கு பிடிக்காம இருந்த ரெபல்ஸை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு தூண்டி விட்டு அவங்கள வந்துட்டு கொலை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. த கவர்மெண்ட் மாசக்கர். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சீரியஸ்லி. ஆனா இம்பீரியல் வந்துட்டு நிஜமாலுமே என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு ரெபல்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே மைனிங்கோட அந்த வெஹிக்கிள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக டிராய்ட்ஸ் இறக்கிருக்காங்க. எதுக்காக இங்க இருக்கிற கனிம மூலம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரெபல்ஸுக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் ஆனா சிரில் கானுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. சிரில் கானுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். நம்ம இத்தனை நாளா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெட்ராக்கும் சிரில் கானுக்குமே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகுது. இவ்வளவு நாட்கள் வந்து உனக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் நீ ஆனா ஏன் கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா டெட்ரா பொறுத்த வரைக்கும் இங்க போயிட்டு ரெபல்ஸுக்கு உதவி பண்ற ஒரு புடிச்சாளர்களா இருந்து அவங்களுக்குள்ள இருந்து அவங்க என்ன பண்றாங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான காஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது சிரில் கானுக்கு அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வேலை தான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த பக்கம் அந்த கவர்மெண்ட்டையும் அழிக்க போறதை அவங்க திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஒரு மெட்டீரியலுக்கு மாறா சிந்தட்டிக்கா எங்கேயுமே கிடைக்காது. அதாவது இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் வந்துட்டு நேச்சுரலா இல்லை அப்படின்னா அதை வேற எங்கேயா நம்ம உருவாக்கலாம். பட் இந்த ஒரு மெட்டீரியலை உருவாக்கவே முடியாது. ஸோ அதனால அந்த டெத் ஸ்டாருக்கு அது தேவை தான். அதனால இவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகமே தேவை, மக்கள் தேவையில்லை. ஸோ அதனால அதை எடுக்கிறது தயாரா இருக்கிற மக்களை வந்துட்டு கொல்லலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு யாவின் 4ல ஆல்ரெடி ரெபல்ஸ் எல்லாருமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல நம்ம எஸ்ரா, கேனன் ஜாரஸ் எல்லாருமே தான் இருக்காங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஸோ எல்லாத்தையுமே பேரிகேட் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எம்பையர். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆண்டோர் அங்கே வராரு. ஸோ ஆரம்பத்தில் ஒரு பையன் இருந்திருப்பான்ல, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹோட்டல் வந்திருப்பாரு வேற ஒரு பேர்ல. அந்த பையனுமே முன்னாடி இருப்பான், பட் தெரியாத மாதிரி தான் நடிப்பான். பட் அதனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். உங்களோட லாக் வந்துட்டு உள்ள போடல, அதனால வந்துட்டு நீங்க வந்த கணக்கே இருக்காது. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது, உங்க பேர் மாட்டாது, நீங்க வந்துட்டு உங்க வேலையை பண்ணுங்க அப்படி மாதிரி இன்டெரக்டா சொல்லி அனுப்பிச்சுட்டுருவான். பட் அவர் வந்துட்டு மறுநாள் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏன்னா இவர் நினைச்சது ஒண்ணு, ஆனா அங்க நடக்கிறது ஒண்ணு. ஏன்னா எல்லாத்துக்குமே பேரிகேட் போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஓகே நம்மளோட பிளாஸாவை திறந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பிளாஸால இதுக்கு முன்னாடி டார்கின் வந்துட்டு மாஸ்கர் 500 பேர்த்த கொண்டிருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த கவர்மெண்டோட மக்கள் எல்லாருமே நேரடியாக உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சிரில் கானுக்கு வந்துட்டு என்ன சொல்றேன்னு தெரியலங்க. எம்பையர் வந்துட்டு அவர் ஒரு சிப்பாயா பயன்படுத்திருக்காங்க. அதாவது செஸ்ஸோட ஆட்டத்துல முன்னாடி ஃபர்ஸ்ட் சிப்பாய் தானே போவான். ஸோ அந்த மாதிரி அவரை பயன்படுத்தி பின்னாடி இருந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்க. சோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இது பண்றது தப்பு, இதுக்காக இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்மள வந்துட்டு ஹீரோஸா பார்ப்பாங்க, நம்ம காரசான்ல போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்ல. சந்தோஷமாவா? அதனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கும். லிட்டரலி நல்லா இல்லைங்க சீரியஸ்லி. ரெண்டு இடத்துல இவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் வரும். என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கிஸ் அடிச்சுட்டு போயிருவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் கழுத்தை நெருக்கிட்டு போயிருவாரு இங்க நடக்க போறதை பார்த்தோன்னே. ரெண்டு சீனருமே உங்களுக்கு தெரியும். சிரில் கான் வந்துட்டு அவர் நல்ல ஆபீசரா இருக்கணுங்கிறது தான் ஆசை. பட் அதுக்காக அப்பாவி மக்களை கொல்லணுங்கிறது அவன் எண்ணம் கிடையாது. அவன் அவ்வளோ மோசமானவன் கிடையாது, ஆனா கெட்டவன் தான். பட் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. லைக் தட் அவன் இருக்கிற இடம் கெட்டது, அந்த இடத்துல இவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்ச ஒருத்தன் தான் நம்ம சிரில் கான். பரவாயில்லைங்க விடுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது சிரில் கான் கிட்ட அந்த ரைலன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார்லே, அவர் வந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்க, அங்க ஆல்ரெடி மைனிங் எல்லாமே வந்துருச்சு, அவ்வளவுதான், இவ்வளவு கேவலமான இருக்க, என்ன ஜென்மண்டா நீ, எங்க கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா அவருக்கு நிஜமாலுமே ஒண்ணுமே தெரியாது, அவர்கிட்ட பேசி என்ன பண்றது. பட் இருந்தாலுங்க உண்மையாலுமே மக்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னாடி நிற்கும் போது ஆண்டோருக்கு குழப்பம், இங்க என்ன நடக்குது, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, டெட்ரா வந்துட்டு இங்க இருந்து ஷூட் பண்ண முடியாது, பட் ஆனா அதையும் தாண்டி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே குழப்பத்தில் இருக்க, மக்கள் எல்லாருமே வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே சேர்ந்து அவங்க நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. ஸோ அவங்களோட நேஷனல் ஆந்தம் லிட்டரலி எனக்கு வந்து அது நேஷனல் ஆந்தம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது நேஷனல் ஆந்தம் தாங்க. ஸோ அந்த கவர்மெண்டோட நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்க அது முடிவுக்கு வரும்போது உள்ள இருக்கிற போலீஸ்காரங்களை வந்துட்டு இவங்களே ஆர்மியில் இருக்கிற வேற ஒருத்தவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு
அதை கவர்மெண்ட் மக்கள் ஷூட் பண்ண மாதிரி காட்டி இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் மக்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல அவங்கள தீவிரவாதி அப்படி மாதிரி போர்ட்ரே பண்ணது ரியல் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வயசானவங்க குழந்தைங்க எதுவுமே பாக்குறது இல்லைங்க, எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு கொல்லுவாங்க. சுத்தி ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாம் ட்ரூப்பர்ஸை பார்க்கும்போது எனக்கெல்லாம் பெருசா பயமா இருந்தது இல்லை. பட் இந்த ஒரு எபிசோட்ல அவங்கள அப்படியே முன்னாடி அவங்க சரௌண்ட் பண்ணும்போது ஐயோ இவனுங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திக்குன்னு வந்து ஒரு ஃபீலை கொடுத்துட்டானுங்க. எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் வந்துட்டு ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். இதை பார்த்து சிரில் கானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாரு, இவ்வளவு பேர் சாகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. டெட்ராக்குமே வந்துட்டு இந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனசே இருக்காது, பட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத்தனை பேருங்க ஒருத்தர் விடாம அவங்க எல்லாருமே கடைசியா முழக்கமிட்டது அவங்களோட நேஷனல் ஆந்தம் தான். அதுக்கப்புறம் அவங்க விடுற முழக்கம் எல்லாமே அவங்களோட கதறல் மட்டும்தான். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவியருக்கு இல்லாம சுட்டுத்தல்ல கொஞ்ச நேரத்திலேயே K2 டிராய்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்டுருவாங்க. அந்த டிராய்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரைலன்ஸோட பொண்ணு எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி எறிஞ்சு கொண்டுருவாங்க. அந்த டெத் எல்லாமே சங்கட்டமா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ல நம்ம கூட இருந்தவங்க தாண்டி அந்த கவர்மெண்ட் மக்கள் காட்டியிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் மக்கள் எல்லாத்தையுமே அப்படி சாகடிக்குங்க அந்த டிராய்ட்ஸ் எல்லாருமே. பட் இந்த இடத்துல தான் சிரில் கான் வந்துட்டு ஆண்டோரை பார்த்துருவாரு. ஆண்டோரை பார்த்தோன்னா போட்டு அடி அடி அடிச்சு போடுவாரு. அடிச்செல்லாம் போட்டு கடைசியா ஷூட் பண்ண சொல்லி நிற்கும் போது நம்ம ஆண்டோர் யாரா நீ அப்படின்னு கேட்டுருவாருங்க. டு பி ஃப்ராங்க், சிரில் கானோட மிகப்பெரிய மோட்டிவே ஆண்டோரை பிடிக்கிறது தான். பட் ஆண்டோருக்கு சிரில் கான் யாருன்னே தெரியலங்க. ஸோ இந்த இடத்துல சிரில் கான் ஒரு நிமிஷம் வந்துட்டு இவனுக்கு நான் யாருன்னே தெரியல, அப்புறம் நம்ம ஏன் இவனை தேடிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள், இவனை இது பண்றது தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஃபைட் வந்துட்டு ரொம்பவே வயலண்டா தான் இருக்கும். பட் ஆனா அவர் யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ரைலன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவனை போட்டு தள்ளிடுவாரு. ஆனா உண்மையாலுமே சிரில் கானும் டெட்ரா வந்தாங்க, மாத்தி மாத்தி தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஆண்டோருக்கு அவன் யாருன்னே தெரியலைங்க. பட் அவன் செத்துருவாரு, சிரில் கான் வந்துட்டு கொன்றுவாங்க. பட் அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் டெட்ராவை ரொம்பவே பாதிச்சிருச்சு. சிரில் கான் இறந்தது உடஞ்சிருவாவ. ஆனா இன்னொரு பக்கம் காரசான்ட்ல, அதாவது உலகம் ஃபுல்லா இது வந்துட்டு நியூஸா போயிட்டு இருக்கும், மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பட் அவங்க தீவிரவாதின்னு முத்திர குத்தி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எம்பேருக்கு எதிராக பேசணும்னு இருப்பாங்க. செனேட்ல இருக்கிறவங்க கேலக்ஸி ஃபுல்லாமே இந்த நியூஸ் பரவிட்டு இருக்கு. காரசான்ட்ல நம்ம அம்மா இருக்காங்களா, அதாவது சிரில் கானோட அம்மா இந்த நியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதயம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் என்னை விட்டு போறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா என் மதர் நோஸ்ங்க, நமக்கான உயிர், நம்மளால வந்து ஒரு உயிர் வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அம்மாவுக்கு அது உணராம இருக்குமா சொல்லுங்க. ஸோ அவங்க அம்மா அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு அழகு இருக்கு இல்லையா, அதாவது இன்னொரு பக்கம் இந்த ஒரு மேசக்கர் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அதாவது இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்குது அந்த கேலக்சியில. பட் நமக்கானவங்க இழக்கும் போது பெத்தவங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, அந்த ஒரு பியூட்டியை சூப்பரா கட்டியிருப்பாங்க. பட் அது கஷ்டமா இருந்துச்சு சீரியஸ்லி. ஆனா இன்னொரு பக்கம் எப்படியோ கேசியன் ஆண்டரோட உயிரை வந்துட்டு ரைலன்ஸ் காப்பாத்திட்டாரு தான். ஆனா இன்னொரு பக்கம் அங்கிருந்து சரி இதுக்கப்புறம் கிளம்பிடலாம், இங்க நடந்தது வெளியில சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவு வந்துதான் அங்கிருந்து அவர் கிளம்பலாம்னு சொல்லி பார்ப்பார். பட் வில்மன் பார்க்க வந்துட்டு வரமாட்டான். ஏன் அப்படின்னா அவனோட லவ்வர் வந்துட்டு இங்க வந்திருப்பாங்க, அவளை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ வந்துட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கேலக்ஸி ஃபுல்லா ரேடியோல மெசேஜ் அமைச்சிட்டு இருப்பா. அந்த மொமெண்ட் வந்துட்டு எனக்கு நினைச்சு பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கெஞ்சி இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, அவங்க கெஞ்சிட்டு இருப்பாங்க, யாராவது வாங்க எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட்ல நான் வந்துட்டு அங்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சிவிலியனா வந்துட்டு எனக்கு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒரு மொமெண்ட்ல. சோ லைக் தட் அந்த மேசக்கர் பயங்கரமா முடியுது. டிராய்ட்ஸ் வச்சு, ட்ரூப்பர்ஸ் வச்சு, மத்த ஆபீசர்ஸ் வச்சு ஷூட் பண்ணி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம வந்துட்டு சாகடிச்சிருப்பாங்க. ஒரு ஆபீசர் மட்டும் வேணா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருப்பாரு தான். பட் இருந்தாலும் அவருக்கு வேற வழி இல்ல, எம்பையரோட ஆர்டர், எம்பரரோட ஆர்டர் பண்ணிதான் ஆகணும். பட் கேசியன் வந்துட்டு வேற வழி இல்லாம அங்கிருந்து தப்பிப்பாரு. தப்பிக்கும் போது மனுஷன் உடஞ்சிருவாருங்க. ஆனா ஒரே ஒரு K2 டிராய்ட் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு கொல்றக்கா வரும், அதை வந்துட்டு ஏத்தி சாகடிச்சிருவாங்க. சாகடிச்சதுக்கு அப்புறம் இதனால எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த K2 டிராய்ட் வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ இந்த டிராய்டை தான் நீங்க ரோக் ஒன்ல பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு மேசக்கரை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க, சீரியஸ்லி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிறது. இந்த மாதிரி நம்ம மக்களுக்கும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றது நம்ம மார்மோத்மா தான். அதனால இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது, நான் எம்பையர் எதிர்த்து பேசிதான் ஆவேன், அதாவது நம்ம பால்பட்டின் எதிர்த்து பேசிதான் ஆவேன் செனட்ல அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தா யாருமே வந்து பால்பட்டினை எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படிங்கறக்காக செனேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட பர்சனல் ரூம்ல அவங்க அந்த ஒரு ஸ்பீச் இருக்கு இல்லையா, எல்லாருமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத. அதை வந்துட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்கறதுக்காக அங்கேயுமே ஒரு லிசனிங் டிவைஸ் வச்சிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு புதுசா எல்லாருக்குமே வந்து செனட்டுக்கு கூட்டிட்டு போற அந்த வெஹிக்கிள் டிரைவர் வந்து மாத்தி எல்லாருமே இம்பீரியலோட டிரைவர்ஸா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு நேரம் வந்துட்டு அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கு, இவங்க எம்பையருக்கு எதிராக பேச போறாங்களா அப்படிங்கறத வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க. அந்த குரூப்பை வச்சு அப்படி அவங்க எதிர்க்கிற மாதிரி இருந்தா அவங்கள வந்துட்டு செனட்டுக்கு வர விடாம அவங்கள போட்டு தள்ளுற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர் டிரைவர் வந்துட்டு செனட்டுக்கு கூட்டிட்டு போகாம வேற எங்கேயா கூட்டிட்டு போற மாதிரி அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே பால்பட்டினை எதிர்த்து ஒரு வார்த்தை உச்சரிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளோ நுணுக்கமாக வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆட்களை வந்துட்டு
திரட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இட்ஸ் அன்பிலியபிளா இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம கேசியன் வந்துட்டு இதுக்கு மேல என்னால் வேலை செய்ய முடியாது, ஐம் டன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. என்ன டன், எதுக்கு டன் அப்படிங்கிற மாதிரி கிளையா கேட்பாங்க. ஆமா, உங்களுக்காக வேலை செஞ்சதெல்லாம் போதும், இதெல்லாம் முடிஞ்சு அங்க பாத்தீங்களா என்னாச்சுன்னு சொல்லிட்டு என்னால் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, கடைசி ஒரு வேலை மட்டும் பண்ணு, இங்க பாரு நான் என்னோட முடிவுகளை நானே எடுக்கணும்னு சொல்லி பாக்குறேன், அடுத்தவங்களுக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லும்போது அதுக்காக தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம், உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது என்ன வேலை அப்படின்னா மான் மோத்மாவை சேஃபா வந்துட்டு கூட்டிட்டு வரது தான் அவரோட வேலையே. இதுதான் அவரோட கடைசி மிஷன்ங்க. பட் இட் இஸ்ன்ட் அப்படிங்கிறது தான் அந்த மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் யூசர், அந்த ஃபோர்ஸ் ஹீலர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ரோகோன் படமா பார்த்திருப்போம். ஓகே, செனட் ஆஃபீஸ்ல வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம பெயிலா இருக்கான வர எப்படியாவது மான் மோத்மாவை பத்திரமா கூட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருமே அவளை தேடுவாங்க பிடிக்கிறதுக்கு. அதனால ஒரு பர்சனலி இல்லீகலா வந்துட்டு 3 பேர் ஒரு டிரைவரை வந்துட்டு உள்ள கொண்டு வந்து அவங்க மூலியமா வந்துட்டு காப்பாதான் சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நைட்டு ஸ்பீச் ரெடி பண்றதுக்காக பார்க்கும்போது லிசனிங் டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ எர்ஸ்கின்னும் மான் மோத்மாவும் சேர்ந்து அதை உடைச்சிட்டு அவங்க வெளியில போயிட்டு பிளாசால அப்படியே அந்த ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. செம ஸ்பீச்சுங்க, சீரியஸ்லி அதை ரெடி பண்ணது. சின்னதா இருந்தாலுமே செம இம்பாக்ட். நான் ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது லூத்தன்ரேல் வருவாரு. வரது மட்டும் இல்லாம, என்ன எதுக்கு வந்த, எனக்கு யாரை பார்த்து பயப்படுறேன்னு தெரியல, உன்னை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ நம்பக்கூடிய ஒரே ஆள் நான் தான், அதான் நீ சொல்ல போற தெரியும் அப்படிங்கிற மாதிரி மான் மோத்மா இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் வந்து அவன் மேல ஒரு டவுட் வந்துச்சு உனக்கு, அந்த டவுட்டுக்கே அவன் போயிட்டான், அவனை கொண்டுட்ட, அடுத்து என்ன வேற யாராவது கொள்ளணுமா அப்படி மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அவன் ரொம்பவே உடஞ்சு போய் கடைசி அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, என்ன நம்பரை தர உனக்கு வேற வழி கிடையாது, எர்ஸ்கினே வந்துட்டு என்னோட ஆள் தான், அவன் தான் உன்னை எத்தனை நாள் பாதுகாத்துட்டு இருந்தான். ஆனா இந்த செனட் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வெளியில போகும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு டிரைவ்ல போகாத, பெயிலா இருக்கிற ஆட்கள்ல ஒருத்தங்க கரப்ட் ஆயிருக்காங்க, அவங்க போட்டு தள்ளிடுவாங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ somehow they know that, ஓகேவா. அதுக்கு பதிலாக என்னோட ஆள் ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட போய் நீ தனியா இருக்கேன்னு சொல்லு, ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் இருந்தாலும் தெரியுமா, வேற யாரும் கிடையாது, கேசியன் ஆண்டோர். சீரியஸ்லி வாவுங்க, as I said before, he's gonna save her. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மாத்மா வந்துட்டு எல்லாரும் தேடுவாங்க, அவ எங்க, அவளோட பக் வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கு, அவ எங்க இருக்கா, என்ன ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இம்பீரியல் ஆஃபீஸர் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம செட் பண்ண ஆள் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலி பெயிலா இருக்கிற டீம்ல 3 பேர் இருப்பாங்க. பட் 3 பேர்ல ஒருத்தி மட்டும் தான் கரெக்ட். ஸோ அவ வந்துட்டு இம்பீரியல் கிட்ட சொல்லும் போதே ஒருத்தன் வந்துட்டு பாத்துருவான், அதனால அவனை கொண்டுருவாங்க. கொண்டுட்டு இன்னும் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு லிட்டரலி அவளை தேடிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் எஸ்கினும் ஆண்டோர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒரு ஸ்பீச் வந்து வைப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்ல நடந்தது ஏன் நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நம்மளுக்கு நடந்தது அப்படின்னு நம்ம என்ன பண்றது, மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாருங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, என்ன பிரச்சனை எதனாலங்கிறது நம்ம கேட்கணும் பேசணும் அப்படிங்கிற நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் அப்படியே ஸ்பீச் வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட அப்படியே மாறி மாறி பெயிலாரான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்மா கிட்ட அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ மாத்மா கிட்ட வந்துட்டு சேஞ்ச் ஆன உடனே அவங்க ஸ்பீச் ஆரம்பிப்பாங்க. பாருங்க, நம்ம வந்துட்டு ஒரு கிரைசிஸ்ல இருக்கோம், ஒரு உண்மையோட மரணம் தான் ஒரு தீய சக்தியோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. அந்த தீய சக்தி வேற யாரும் கிடையாது, அதுதான் பால்பட்டின். கவர்மெண்ட்ல நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதுவும் அவங்களா தூண்டுதல் இல்லாம நடந்த ஒரு இனப்படுகொலை. அந்த ஒரு மிருகம் பயங்கரமா கத்தி இதெல்லாத்தையும் பண்ணுது, அந்த மிருகம் தான் பால்பட்டின். அந்த மிருகத்துக்காக தான் நம்ம இத்தனை நாள் உதவி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மிருகம் வந்துட்டு இவ்வளவு பெரிய எம்பையர் உருவாக்கி இருக்குன்னா நம்மளோட உதவியோட தான் உருவாக்கி இருக்கு. அந்த மிருகம் தான் பால்பட்டின். அந்த மிருகம் நம்மளுக்காகவும் வரும், கவர்மெண்ட் நடந்தது நம்மளுக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க பேசிட்டு இருக்க ஃபீட் ஆஃப் பண்ணுங்க, பிராட்காஸ்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிராட்காஸ்ட் ஆஃப் பண்றதுக்கா போவாங்க. பட் ஆனா ரூமோட அக்சஸ் கிடைக்காது. பட் ஆனா மொத்த செனட்டையுமே ஷட் டவுன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுன்னு ஓடிட்டு இருப்பானுங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க வைக்கும்போது. சீரியஸ்லி இதை பார்த்துட்டு நீங்க ரெபல்ஸ் இருக்கிற அந்த எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் அவங்க வைக்க விடாம பண்ணிட்டாங்க, அதை இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்களோட விஷயத்த மக்கள் கிட்ட போக்குன்னு சொல்லி தடுத்திருக்காங்க பாத்தீங்களா. தட் வாஸ் அமேசிங். ஸோ ஒரு கேலக்ஸி ஆண்டுட்டு இருக்கிற ஒரு எம்பரருக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எம்பரரோட கேலாக்டிக் செனேட்ல வச்சு ஒரே ஒரு பெண் சொல்றாங்க, அதுவும் அந்த நம்பிக்கை. அதனால தான் ரெபல்ஸ் பில்ட் ஆன் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் கேளுங்க. ஐ பிலீவ் we are in crisis. The death of the truth is the ultimate victory of evil. What happened yesterday in Gorman was unprovoked genocide. And the monster screaming the loudest, the monster we have helped create, the monster that will come for us all soon enough is Emperor Palpatine. இப்படி ஒரு மிகப்பெரிய அக்யூசேஷனை டைரக்டாவே வைப்பாங்க, சான்ஸே இல்லைங்க. நான் அப்படியே கண்களில் கண்ணீரோட இது அப்படியே வியந்து பார்த்துட்டு இருந்தேன். மேபி நான் சொல்றது வந்துட்டு என்னடா கண்ணீர் எங்களுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டார் வார்ஸை மொத்தமாக பார்த்துருந்தா, அதாவது ஃப்ரான்ச்சைஸ் அனிமேட்டட் சீரிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஒரு சீரிஸை நீங்கள் போய் பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் தட்ங்க. சீரியஸ்லி ஐ ப்ராமிஸ். ஸோ மாத்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்குலாம் பேச்சே இல்லை, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பேசிட்டாங்க. அது பேசணுன்னே கரெக்டாக வந்துட்டு ப்ராட்காஸ்ட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க அண்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பட்
ஆண்டோர் வந்துட்டு அவங்களை காப்பாத்தி கூட்டு போறக்கா வருவாரு. பட் ஆனா மாத்மா நம்ப மாட்டாங்க தான். பட் இந்த இடத்துல அவரு ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் லூத்தன் சொன்னது உண்மை ஓகேன்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் கூட்டிட்டு போகும்போது எர்ஸ்கினெல்லாம் வந்துருவாங்க. நிறைய மக்கள் வந்துட்டு கூட ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு இம்பீரியலோட ஸ்பை ஒருத்தி இருந்தாலே அவ வந்துட்டு கன்னோட நின்று இருப்பா. பட் ஆண்டோர் வந்துட்டு அவளை போட்டு சொல்லிடுவாங்க. பட் கண்ணுக்கு எதிர வந்துட்டு ஒரு டெத்து பார்க்கும்போதே மாத்மாக்கு ஈவன் மாத்மாவை கொல்ல வந்தவ தான் அவளை கொல்லும் போதே மாத்மா வந்துட்டு பதறிடுவாங்க. சோ நினைச்சு பாருங்க, அப்போ அந்த கார்மெண்ட் மாசக்கர் வந்துட்டு அவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். ஒரு சிங்கிள் டெத் அவங்கள இவ்வளவு பாதிக்குதுன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இழந்தப்போ எப்படி பாதிச்சிருக்கும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வேற அண்ட் இவ்வளவு பெரிய மக்கள், அப்பாவி மக்கள், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத மக்கள், எங்க உலகத்துக்குள்ள ஏன் வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு பதில் சொல்லாம அவங்கள வந்துட்டு கொன்னுட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறக்காக. அந்த மாதிரி ஒரு மக்கள் சாகும்போது அவங்க எப்படி பாதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தி கூட்டிட்டு போட்டுருப்பாங்க. அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, டிரைவர் இம்பீரியல் தானே மாத்மா வந்துட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு வருவான். அப்போ நம்ம ஆண்டர் ஒரு ஆக்ட போட பாருங்க. அவளை பிடிச்சிட்டோம், அவளை பிடிச்சிட்டு ஓகே நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது சுட்டுருவாரு. எதுக்கு அவங்களால கொண்டு அப்படிமா கேட்கும்போது ஏன் இப்படி பண்றலாம் கேட்பாங்க. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரே பதில் வெல்கம் டு ரிபல்லியன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ டு பி ஃப்ராங்க் இந்த ஒரு நாளில் தான் ரிபல்லியன் வந்துட்டு அஃபிஷியலா பிறக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நொடியில இருந்து அவங்க ரகசியமா வேலை செய்ய போறது கிடையாது. நேரடியா வெளியில வந்து வெளிச்சத்துல வந்துட்டு சண்டை போட போறாங்க. இந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து ஸோ பதுங்கி இருந்தது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இனிமேல் பாயறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வந்து அந்த சேஃப் ஹவுஸ்ல வச்சதுக்கு அப்புறம் மோத்மா வந்துட்டு இங்க இருக்க போறது கிடையாது. அவங்க இப்பவே வந்துட்டு வேற ஒரு ஷிப்ல போறாங்க. அவங்க கூட்டு போறதுக்கு ஒரு ஷிப் வருது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஷிப் வேற யாரும் கிடையாது, நம்மளோட எஸ்ரா அவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ஷிப் தான். அந்த ஷிப்ல போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க ப்ராட்காஸ்ட் கட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்பீச்சை வந்துட்டு அதில் கன்டினியூ பண்ண போறாங்க. அதை தான் நம்ம ரெபல் சீரீஸ்ல பார்த்துருப்போம். சான்ஸே இல்லைங்க சீரியஸ்லி. அந்த கனெக்ஷன் பாத்தீங்களா எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ரெபல்ஸ்க்கு இதுக்கும். இன்னொரு ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஷிப்னு சொன்னதும் நம்மளுக்கு வந்துட்டு ரெபல்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸ்டார் வார்ஸ் பார்த்தவங்களுக்கு சொல்றேன். அண்ட் அவரும் வந்துட்டு ஓகே இதோட வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் நான் ரெபல்ஸ்க்காக சண்டை போறது இல்லை, யாவின்ல போயிட்டு பிக்ஸ் கூட சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருவாரு. அண்ட் இன்னொரு பக்கம் லூத்தனுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லுவாங்க. வில்வன் பக்கம் வந்துட்டு அந்த இடத்துல தப்பிச்சிருப்பாரு. அவரோட லவ்வரோட சேர்ந்து தப்பிச்சிருப்பாரு. என்ன கொஞ்சம் அடிபட்டு இருக்கும், காலெல்லாம் பயங்கரமா உடஞ்சிருக்கு. அவர் வந்துட்டு படுத்துட்டு இருப்பாரு. பட் ஹிஸ் ஓகே நவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால பிக்ஸை போய் பார்த்து கடைசியா அவங்களோட ஒரு நைட் வந்து ஜாலியா தூங்கி இருந்திருக்க. மறுநாள் பார்த்தா பிக்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயத்த அவர் வந்துட்டு அதாவது நம்ம பிக்ஸ் வந்துட்டு நம்ம கேசியனுக்காக ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருப்பாங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, இங்க பாரு நான் போறேன், நான் வந்து ரெபல்லியனை தேர்ந்தெடுத்துட்டேன், எனக்கான மிஷன் இந்த ரெபல்ஸ் அவங்களுக்காக நான் இருக்க போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. எதனால அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஹீலர் சொன்னாங்க இல்லையா, உலகத்துல இருக்க வேண்டிய இடமே உங்க கூட தான்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு எந்த மிஷன் பண்ணாலுமே அதை வெற்றிகரமா முடிச்சிருவாரு. அது வந்துட்டு லக் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் ஒரு மெசஞ்சர் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த மெசஞ்சருக்கான வேலை வந்துட்டு நடக்குது. ஸோ ப்ராஃபஸி பிரகாரம் வந்துட்டு இவன் இதுக்காக தான் வந்துட்டு படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அவனால் ஆகக்கூடிய வேலை அதுக்கானது கண்டிப்பாக முடியும். அது முடிக்காம அவனும் போக மாட்டான். ஸோ அவனோட வேலை இன்னும் முடியல அப்படின்னு ஏற்ற மாதிரி பிக்ஸ் இருந்தா தானே நீ வந்துட்டு அதாவது நான் இருந்தா தானே நீ என் கூட வருவ, நானே இல்லை அப்படின்னா நீ இந்த ரெபல்ஸ்க்காக தான் நீ இருந்தாகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காகவே கேசின் கிட்ட சொல்லாம அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவர் தேடி வருவார், அவ எங்க இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக அழுதுகிட்டே வருவாரு. பட் அவ இருக்க மாட்டா, போயிருப்பா. பட் அதை தொடர்ந்து அவர் நேரடியா சரி ஓகே நம்ம ரெபல்ஸ் தான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன் எடுத்து நின்று இருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அந்த K2 இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு திரும்பி ரீப்ரோகிராம் பண்ணிருப்பாங்க. அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லி டிராய்ட் மாதிரி பேசும், ஒரு அசாசின் டிராய்ட் மாதிரி பேசாது. ஸோ இருந்தாலும் ஒருவேளை நம்மளை தாக்கிடுச்சுன்னா என்ன பண்ணு சொல்லிட்டு கன்னோட நின்று இருப்பாரு. பட் அது ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமிச்சு அடுத்து வரப்போற அந்த 1 இயருக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டைரக்டா அந்த ரோகன் கூட கனெக்ட் ஆக போகுது. எப்படி ரோகனோட ஃபைனல் மூவ்ஸ் வந்து நியூ ஹோப் கூட கனெக்ட் ஆச்சு, அதே மாதிரி தான் அடுத்த சீரிஸோட ஃபைனல் மூவ்மெண்ட் வந்து நேரடியா ரோகன் கூட கனெக்ட் ஆகும். வில் சீங்க சீரியஸ்லி வாவ். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரோகன் பத்தி நினைச்சு பார்த்தா இவ்வளோ இழப்பு, இவ்வளோ நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையை மட்டுமே வச்சு கடைசியா அவங்க வந்து உயிரை கொடுத்து அந்த ஒரு டெத் ஸ்டார் இருக்கு இல்லையா அதை அழிக்கிறதுக்கான பிளான்ஸை கொடுத்து அதுக்கான ஒரு பிளான்னால டெத் ஸ்டார் அழிச்சு எம்பையரை தோக்கடிச்சு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடாய் வந்து மொத்தமா வந்து சித்தையே அழிச்சு அந்த ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸை கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஜார்ஜ் லூக்கஸோட விஷன் பாத்தீங்களா. அதனால தான் சொல்லுவாரு நான் எடுக்க வேண்டியதை எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவரு டிஸ்னி கிட்ட கொடுத்தாங்க. நீ முடிச்சதான் நான் திரும்ப தொடங்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீக்வல் ட்ரைலஜி எடுத்து வச்சாங்க. எனக்கு நிஜமாலுமே இந்த ஆடியோ பேசும்போது எனக்கு அது மேல ஒரு கொஞ்சோண்டு தான் வெறுப்பு இருந்துச்சு. அதாவது ஒரு 60-40 சொல்லலாம், 40% பிடிக்கும்னு சொல்லலாம். பட் அதோட எண்ணிக்கை இப்போ வந்துட்டு 80-20 ஆகி போச்சுங்க. 80% வெறுப்பு வந்துருச்சு. 20% பிடிச்சதுக்கு காரணம் வந்துட்டு அதுக்குள்ள லோர் இருக்கு, அதை அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணல. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். பட் அமேசிங்க சீரியஸ்லி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லாஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரெபலியன்ஸ் வெளியிலே வந்திருக்காங்க. ஸோ கார்மன் மாசக்கர் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்கக்கூடாது, நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கார்மனுக்கு ஒரு செனட்டர் இருப்பாரு, அவரை வந்துட்டு இந்த செனட்டுக்கு முன்னாடி பேசறக்கே விட மாட்டாங்க, பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆர்க்ல வந்துட்டு அந்த கார்மனோட செனட்டர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட மாத்மா பேசுவாங்க, எம்பையருக்கு எதிராக வந்துட்டு
ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐயோ அவருக்கு எதிராக வைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் இந்த இடத்துல அவர் வந்து தரதரன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வைக்க முடியாத மாதிரி எங்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்திக்கிட்டே போவாரு. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. அமேசிங்கான ஒரு விஷயம். சீரியஸ்லி ஐஜின் வந்துட்டு 10 கொடுத்துருந்தாங்க மாஸ்டர் பீஸ்னு. நான் ஸ்டார் வார்ஸோட ஃபேனா பயாஸ்டால ரிவ்யூ சொல்லல. உண்மையாலுமே ஒன்லி ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் கேன் ஃபீல் இட்ங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரைட்டிங் ரெபல்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியட்ல ரெபல்ஸ் வந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கிற சமயத்துல எல்லாமே வேடர் மற்றவங்க எல்லாருமே அந்த ரெபல்ஸ் தான் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரெபல்ஸ் வந்துட்டு தனியாகவே ஆக்டிவா இருப்பாங்க. கேனன் ஜெரஸ் எஸ்ரா விஜர் சார்பில் இருக்கக்கூடிய அங்க ஒரு ரெபல் டீம் வந்துட்டு தனியாக ஆக்டிவா இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களையுமே தேடிட்டு இருந்தாங்க. கேலக்சியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ரகசியமா இருக்கிறவங்க. மாத்மா வந்துட்டு இது வரைக்கும் ரெபல்ஸுக்கு சப்போர்ட் பண்ண விஷயமே தெரியாம டவுட்ல இருந்த ஒரு விஷயம் தான். பட் இந்த இடத்துல தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரெபல்ஸ் கூட போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரெபல் லீடரா பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்கள பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அமேசிங்ல மொத்த செனேட் பில்டிங் அங்க இருக்கிற ட்ரூப்பர்ஸ் எவ்வளவு பேர் இம்பீரியல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தும் நான் என் ஸ்டேட்மெண்ட்டை வெப்பண்டான்னு சொல்லி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் மான் மோத்மா. வேற மாதிரி மஸ்ட் வாட்ச் எனக்காக. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவுமே நான் போடுறது 200 வியூஸ் கூட தாண்டாது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த 200 பேர்ல யாராவது புது ஆடியன்ஸ் இருக்கீங்க, ஸ்டார் வார்ஸ் தெரியாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் வாட்சுங்க. ஐ விஷ் ஸ்டார் வார்ஸ் வாஸ் ரியல் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருந்துச்சு இந்த ஒரு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம். சரி நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபினாலே அந்த 3 எபிசோட் வரப்போகுது. அதில் பார்க்கும் வரை மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.